பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. பிரியத்துக்குரியவர்களே, பிரசங்கி 10:10 இரும்பு ஆயுதம் மழங்களாக இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியிருக்கும். பார்த்தீங்களா, ஒரு கோடாரி இருக்குன்னு வைங்களேன், ஷார்ப்பாக இருந்தால் அதை எடுத்து விறகுகளை வெட்ட வெட்ட டக்கு டக்கு டக்குன்னு வெட்டி போயிட்டே இருக்கும். ஆனால் மழுங்கி போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வெட்ட வேண்டியிருக்கும். அதைத்தான் ஞானி இங்கே குறிப்பிடுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிற வரைக்கும், நம்முடைய வாழ்க்கையில் தனி ஜெபம் என்பது நம்மை விட்டு போகாமல் இருக்கின்ற வரைக்கும் நாம் கூரான கோடாரியாக இருப்போம். நாம் ஜெபித்தால் உடனே அந்த பாதைகள் ரெண்டாக பிளக்கும், அது திறந்து உண்டாகும், செங்கல் ரெண்டாக பிளக்கும், யோர்தான் ரெண்டாய் பிளக்கும். எதை தொட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். எங்கே போனாலும் எதுக்குமே போராடி பெறணுங்கிற அவசியமே இருக்காது, உடனடியாக எல்லாம் கிடைத்துவிடும். ஆனால் அதே நேரத்தில் நாம் ஜெபிக்காதபடிக்கு வேறு பெயர் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு ஒரு நாளில் ஜெபித்தேன், நான் ஒரு நாள் உபவாசம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெபிக்காமல் இருந்து நன்மைகளை பெற வேண்டும் என்று விரும்பினால் அதில் மிக கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம ஆசீர்வாதங்களை பெற வேண்டியிருக்கும், சுகத்தை பெற வேண்டியிருக்கிறதும், நன்மைகளை பெற வேண்டியிருக்கிறதும். பிரியத்துக்குரியவர்களே, ஜெபிக்க ஒப்பு கொடுங்கள், கூரான கோடாரியாக இருங்க, இரவும் பகலும் ஜெபியுங்கள், இரவும் பகலும் பைபிளை வாசிங்க, ஆண்டவரோடு நெருங்கிடுங்க. அப்போ எதுலையுமே நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நல்லா இருக்கீங்களா? ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக, ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்திற்காக நாள்தோறும் ஜெபியுங்கள், நாங்களும் உங்களுக்காக நாள்தோறும் ஜெபிக்கின்றோம். இந்நாள் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 2 சாமுவேல் 18:1 முதல். தாவீது தன்னோடு இருந்த ஜனங்களை இலக்கம் பார்த்து அவர்கள் மேல் 1000 அதிபதிகளையும் 100 அதிபதிகளையும் வைத்து ஒரு இக்கட்டான நிலைமையில் தாவீது அங்கே இருக்கிறார். சொந்த மகனாலே அவர் துரத்தப்படுகிறார். மகனிடத்தில் லட்சமாய் வீரர்கள் இருக்கிறார்கள், இவரிடத்தில் கொஞ்சம் வீரர்கள் தான் இருக்கிறார்கள். ஏறக்குறைய 11 கோத்திரங்களும் அவரோடு கூட கூடிக்கொண்டது, மகனோடு கூட. இவர்கிட்ட ஒரே ஒரு கோத்திரம் தான் இருக்குது. ஆனாலும் யுத்தம் தவிர்க்க முடியாதாக அது மாறிவிட்டது. காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, தேடி அப்சலோமுடைய டீம் வருது, 2 பேரும் யுத்தம் கலக்கிற நாள் வந்துருச்சு. அப்போ தாவீது என்ன பண்ணுறாரு பார்த்தீங்களா? 100 அதிபதி, 500 அதிபதி, 1000 அதிபதி என்று சொல்லி ஒவ்வொரு டீமாக அங்கே உருவாக்கி, அதற்கு ஒவ்வொரு டீமுக்கு ஒரு இன்சார்ஜாக ஒரு சிறந்தவரை, ஒரு 1000 அதிபதி, 500 அதிபதியை அங்கே நியமிக்கின்றார் என்று நாம் காண்கின்றோம். யுத்தத்தை எப்படி நடத்த வேண்டும் என்கிற நீண்ட அனுபவம் தாவீது ராஜாவுக்கு இருந்தபடினாலே அவர் முதல் காரியமாக டீமை பிரித்து ஒவ்வொருத்தர் கையிலையும் கொடுத்து, நீ இந்த டீமை பார்த்துக்க, நீ அந்த டீம் பார்த்துக்க, இந்த டீம் பார்த்துக்கன்னு சொல்லி அவர் தன்னிடத்தில் இருந்த அந்த வீரர்களை சரியானபடிக்கு அவர் இலக்கம் பார்த்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கரெக்டாக பார்த்து அதை கரெக்டாக டீமாக பிரித்து ஒவ்வொருவருக்கும் ஒரு லீடரை வைத்து அந்த யுத்தத்திற்காக அவர் அங்கே ஆயத்தப்படுவதை காண்கின்றோம். David was carrying a lot of experience and using that experience, அந்த அனுபவம் அந்த இடத்துல அவருக்கு கை கொடுக்கின்றது. எதிரிகள் மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இவர்கிட்ட கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஆனால்
எதிரிகளிடத்தில் இல்லாத ஒன்று இவரிடத்தில் இருக்கிறது. அதுதான் இந்த அனுபவம் என்று இந்த இடத்துல காண்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஐயா அம்மா, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த தாவீது ராஜாவை போல துரத்தப்படலாம். உங்களுக்கு எதிராக யுத்தம் நடந்து கொண்டு இருக்கலாம். எதிராளிகள் மிகவும் வலிமையானவர்களாக இருக்கலாம். நிறைய பேர் இருக்கலாம். உங்கள்கிட்ட கொஞ்சம் பேர் தான் இருக்கலாம். ஆனால் அவர்களிடத்தில் இல்லாத ஒன்று உங்களிடத்தில் இருக்கிறது. அதுதான் இந்த அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு ஈக்குவலாக எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு அனுபவத்தை தந்திருக்கின்றார். பல மேடு பள்ளங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். பல வருடங்களாக நீங்கள் ஆண்டவரோடு கூட பிரயாணப்பட்டிருக்கிறீர்கள். பல வருடங்களை ஊழியங்களை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். பல தரப்பட்ட மக்களை சந்தித்திருக்கிறீர்கள். பிஸ்னஸில் பல காரியங்கள் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார், புத்தியை கொடுத்திருக்கிறார். இந்த அனுபவத்தை நீங்கள் இக்கட்டான நேரங்களிலே பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். தங்கம் இல்லாமல் இருக்கலாம், வெள்ளி இல்லாமல் இருக்கலாம், எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்லை. ஆனால் ஏசப்பா நமக்கு தந்திருக்கிற இந்த ஆசீர்வாதமான இந்த அனுபவத்தை நம்ம பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் உங்களில் கேட்டுக்கொள்கிறேன். சென்னையிலே நம்முடைய ஊழியம் வளர ஆரம்பித்த காலத்தில் எனக்கு ஒரு ஆசை வந்தபடியினாலே எப்படியாவது ஒரு 1000 பேருக்கும் அதிகமான கூட்டத்தை சென்னையில் கூட்டி அவங்க எல்லாருக்கும் சாப்பாடெலாம் போட்டு கிராண்டாக அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஆசை வந்தது. அதுக்கு பக்கபலமாக எனக்கு அநேகர் இருந்தார்கள். எனவே ஒரு ஏப்ரல் மாதம் என்று நான் நினைக்கின்றேன், சென்னையில் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி நாம் முதலாக அந்த ஊழியத்தின் சார்பாக, ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்டத்தின் சார்பாக ஒரு பெரிய மீட்டிங்கை நடத்துகிறோம். அப்போது அந்த வாசலில் பேனர் அடிக்கிறது, ஸ்டேஜ் டெக்கரேட் பண்ணுறது, இந்த ஆடியோ, இதெல்லாம் ஒருத்தட்ட நான் பொறுப்பாக நான் கொடுக்கின்றேன். அது எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அவர் அந்த ஆடியோ ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். எனக்கு எல்லாமே பிரம்மாண்டமாய் செய்ய வேண்டும் என்ற ஆசை உண்டு. அதனால் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லி எவ்வளோ காசுனாலும் நம்ம தரலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற காசெல்லாம் போட்டு அதை பண்ணினோம். இறுதியில் அந்த மீட்டிங் நடந்த பொழுது அந்த வரவேற்புக்காக வைக்கப்பட்டிருந்த பேனர்லாம் நம்ம டவல் மாதிரி அவங்க அடிச்சிருந்தாங்க. அந்த ஆடியோவுக்கு அந்த இதுக்கெல்லாம் எக்கச்சக்கமான காசை அவர்கள் வாங்கி கொண்டார்கள். அப்பொழுது என்னடா இப்படி இருக்குது அப்படி சொல்லி நான் யோசித்தேன். ஆனாலும் எனக்கு அந்த நேரத்தில் அவர்கள் தான் இருந்தார்கள், அவர்களை குறை சொல்வதற்கு எதுவுமே இல்லை. அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பியாகிவிட்டது. அடுத்த வருடம் நான் மாந்தோறும் கூட்டத்தின் ஆசிரியர்கள் நடத்தி எனக்கு அனுபவம் வந்து விட்டது. ஸோ அடுத்த வருடமும் அதே கூட்டத்தை நடத்த வேண்டும், சென்னையில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு நேரம் வந்த பொழுது நான் அநேக பொறுப்புகளை எடுத்துக்கொண்டேன். அதாவது நான் அந்த பேனர்லாம் அடிக்கணும்னு சொல்லி ஆசிரியத்திலே டிசைன் பண்ணி பக்கத்தில் உட்காந்து அந்த பேனரை ஆசிரியத்திலே அடித்து இதெல்லாம் போய் மாட்டுக்குன்னு சொல்லி அதுக்கு நானே அங்கே ஆட்களை ஏற்படுத்தி மிக பிரம்மாண்டமாய் பேனர் அடித்திருந்தேன். என்னுடைய அமெரிக்காவில் இருக்கிற ஆவிக்குரிய மகனுக்காக, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்காக வருக என்று போட்டு நான் ஊழியத்தை குறித்த பேனர்லாம் போட்டு மிக பிரம்மாண்டமாக எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு செய்து எதற்கு அதிக செலவாகிறதோ அதை நாங்களே பார்த்துக்கொள்கிறோம் என்று சொல்லி அடுத்த வருடம் மிக பிரம்மாண்டமாய், போன வருடத்தை விட பல மடங்கு பிரம்மாண்டமாய் நடத்த கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் செலவு அதை விட குறைவாகவே இருந்தது. அதனால் அந்த பொறுப்பை கொடுக்க அதனால் ஒரு சிலர் வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் முட்டை விடுகிற குழி தானே பெட்டி வெளி தெரியும் என்று எங்கள் அம்மா அடிக்கடி சொல்வார். பணம் செலவழிக்கிறது தானே அந்த வருத்தம் தெரியும். அதனால் மிக குறைந்த செலவில் மிக பிரம்மாண்டமாக எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். தாவீதை கதை முடிஞ்சு போச்சு, தாவீதை கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மகன் நினச்சிருக்கலாம். நம்மகிட்ட நிறைய பேர் இருக்காங்க, நம்ம ஜெயித்துடலான்னு சொல்லி நினச்சிருக்கலாம். ஆனால் தாவீது அப்படிலாம் கிடையாது. அவர் பொறுப்புகளை அவரே எடுத்துக்கொண்டார், தன் அனுபவத்தை பயன்படுத்தினார், ஆட்களை பிரித்து வைத்தார். நீங்கள் போங்க, நீ சண்டை போடுங்க, வெற்றி அடையலாம் என்று சொல்லி அவர் வழியை காண்பித்து கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதல்ல நமக்கு எல்லாம் தெரியாதுங்க. முதல்ல போகும்போது மூக்கு உடைபட தான் செய்யும், தட்டி கிளவிட தான் செய்வோம், வாயிலெலாம் மண்ணு போட்டுரும், மண்ணை கவ தான் செய்ய வேண்டியிருக்குது. பல இழப்புகள் நமக்கு வரதான் செய்யும். அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அது ஊழியமாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. உள்ளே போகும்பொழுது அநேக பிரச்சனைகள் வரும். ஆனால் தொடர்ந்து நாம் யுத்தம் செய்கிற பொழுது, தொடர்ந்து நாம் ஆண்டவரோடு கூட இருக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். இன்றைக்கும் சரி, இந்த ஊழியத்தில் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ காரியங்களுக்காக பணம் செலவிடப்படுகிறது. ஆனாலும் அது எல்லாம் என்னுடைய மேற்பார்வையில் இருக்கிறது. எதற்கு எவ்வளோ பணம் கொடுக்க வேண்டும், கொடுக்கக்கூடாது என்பதை நானே முடிவு செய்கிறேன். தாவீராஜா நினைக்கிறதா அங்கே நடக்குது. அப்பாவை கொல்லணும், அந்த மகன் வந்திருக்கிறான். தாவீராஜா தான் அங்கே டிசைட் பண்ணுறாரு. அங்கே இருந்த யோவா போன்ற படை தளபதிகளோ அபிஷாயோ டிசைட் பண்ணலை.
தாவீது ராஜா தன் விருப்பப்படி தான் டீமை வைக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தான் முடிவெடுக்கணும். இன்னொருத்தர் முடிவெடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அது நலமாக இருக்கவே இருக்காது. நீங்கள் நினைப்பதை அவர்கள் நினைக்கவே மாட்டார்கள். உங்களுக்கு எதை பிரம்மாண்டமாக செய்ய நினைக்கிறீங்களோ அதை அவங்க ஒன்றுத்துக்கு இல்லாமல் போட்டு விட்ருவாங்க. அவங்க எதை ஆசைப்படுறாங்களோ அதை செய்வாங்க. முடிவுகள் உங்களுடைய முடிவுகளாக இருக்க வேண்டும். பிஸ்னஸாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், எதுவாயினாலும் இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முடிவெடுங்கள். தாவீதுங்க முடிவெடுத்தது மாதிரி நீங்கள் முடிவெடுங்க. உங்களுக்கு தான் அனுபவம் இருக்குது, உங்களுக்கு தான் தெரியும். அடிபட கீழே விழ கீழே தள்ளப்பட அவமானப்பட நமக்கு மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள், யாரை எங்கே வைக்கணும், எதுக்கு செலவழிக்கக்கூடாது, எது முக்கியமானது எது முக்கியம் இல்லை, யார் முக்கியமானவர்கள் யார் முக்கியம் இல்லாதவர்கள், எதுக்கு நேரத்தை கொடுக்கக்கூடாது, எல்லாம் நமக்கு அத்துப்படியாகிவிடும். கொஞ்சம் வருஷம் ஊழியம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். அந்த அனுபவங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த அனுபவங்களின் வழியாக நாமே முடிவெடுக்க வேண்டும். இன்னொருவர் முடிவெடுக்கும்படியாக இருக்கவே கூடாது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு முதலாவது காண்கின்ற காரியம். இரண்டாவதாய் பாருங்கள், பின்பு தாவீது ஜனங்களில் 1/3 யோவாபின் வசமாகவும் 1/3 செரியாவின் குமாரனாகிய யோவாவின் சகோதரனாகிய அபிஷாயின் வசமாகவும் 1/3 கீத்தியனாகிய ஈத்தாயின் வசமாகவும் அனுப்பி நானும் உங்களோடு கூட புறப்பட்டு வருவேன் என்று ராஜா ஜனங்களிடத்தில் சொன்னான். அடுத்தாப்பில் பாருங்கள், முதல்ல நிறைய சின்ன லீடரை வச்சுருக்கிறார். அதுக்கு பிறகு 3 பங்கா டீமை பிரிக்கிறார். இங்கே ஒரு 10,000 பேர் இல்லைன்னா ஒரு 30,000 பேர் இருந்திருப்பாங்க. இங்கே ஒரு 30,000 பேர், இங்கே ஒரு 30,000 பேர் இருந்திருப்பாங்க. 3ஆக பிரிக்கிறார். பிரித்து 3க்கும் அருமையான தலைவர்களை அவர் ஏற்படுத்துகிறார். நீண்ட கால அனுபவம் வாய்ந்த யோவா படை தளபதி, அவருடைய தம்பி அபிஷாய், அடுத்தாப்பில் ஈத்தாய், எல்லாருக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த டீம் பார்த்துங்க, பிரிஞ்சு நீங்கள் யுத்தம் பண்ணணும், ஒரு பக்கம் அவன் போகட்டும், ஒரு பக்கம் இவர் போகட்டும், ஒரு பக்கம் இவர் போகட்டும் என்று சொல்லி அதை கரெக்டாக பிரித்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டாஸ்க்கை கொடுத்து நீங்கள் இதை பார்க்கணும், நீங்கள் இதை பார்க்கணும், கீழே ஒவ்வொரு லீடரும் ஒவ்வொருத்தர் டீமை பார்க்கணும் என்று சொல்லி அருமையானபடிக்கு தனக்கு இருந்த கொஞ்ச வீரர்களை அவர் சரியானபடிக்கு பிரித்து யுத்தத்திற்காக அனுப்பினார். சிறப்பான தலைவர்களை ஏற்படுத்தினார் என்று காண்கிறோம். கொஞ்சம் பேர் இருந்தாலும் நிறைய பேர் இருந்தாலும் வெற்றி கொடுக்க போகுது ஆண்டவர். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கொஞ்சம் பேரை வைத்தாலும் அநேகரை பேரை வைத்தாலும் ஆண்டவர்களை ஜெயம் கொடுப்பது அவருக்கு எளிதான காரியம். இருப்பினும் கூட அதில் மதி நமக்கு தேவைப்படுகிறது, ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுகிறது. அதை பிரித்து இருக்கிறத பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிடணும். எதிரிகள் லட்சமாய் வந்திருக்காங்க, ஆனால் இருக்கிற டீம் சின்ன டீம்னாலும் கரெக்டாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்து அதை பயன்படுத்துகிறார். நம்மகிட்ட இருக்கிறத நம்ம பயன்படுத்தலைன்னா நம்மளை விட முட்டாள்கள் யாருமே இருக்கவே மாட்டாங்க. நிறைய பேர் வீட்டில் நிறைய ஜாமானை வாங்கி அப்படியே வச்சுருப்பாங்க, துருப்பிடிச்சு போயிடும். இருக்கிறத நல்லா பயன்படுத்தணும், அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். பிரித்துக்குரிய பிரயோஜனமற்ற பொருட்களை நிறைய பேர் வாங்கி வச்சிருக்கிறாங்க. அது நகைப்புக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். நபர்களாக இருக்கட்டும், பொருட்களாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், வாகனங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை நாம் பிரயோஜனத்தில் வைத்திருக்க வேண்டும். எடுத்து மேக்சிமம் பெஸ்ட்டாக யூஸ் பண்ண வேண்டும். இந்த தாளந்து கதையில் 2 தாளந்தை 4 தாளந்து ஆக்கினார், 5 தாளந்தை 10 தாளந்து ஆக்கினார். ஒருத்தர் புதைச்சி வச்சார் பார்த்தீங்களா? அதே மாதிரி நிறைய பேர் இன்றைக்கு தங்களுக்கு இருக்கிற பொருட்களை, திறமைகளை, சொந்தங்களை, பந்தங்களை, நண்பர்களை பயன்படுத்தாமலே இருப்பதை பார்க்கிறோம். இல்லை, அவர்களை ஆண்டவர் உங்களோடு இணைத்தது ஒரு நோக்கத்தோடு. அவர்கள் இன்றைக்கு உங்கள் பிஸ்னஸில் இருக்காங்க, நட்பு வட்டாரத்தில் இருக்கிறாங்க, ஊழியத்தில் இருக்காங்கன்னா ஒரு நோக்கத்தோடு இணைத்திருக்கிறார். அதாவது அவருடைய திறமை உங்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக. நீங்கள் அதை அறியாமல் அவர்களை சும்மாவே வைத்திருப்பீர்கள் என்றால் அது வீணாக போய்விடும். நிறைய அரசியல் கட்சிகள் இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் முட்டி மோதிட்டு இருக்காங்க, எந்த கட்சியில் சேர அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்காங்க. லாஸ்ட் மினிட்ல போய் சேர்றாங்க. அவ்வளவு திறமை வாய்ந்த அனுபவம் வாய்ந்தவர்களை அப்படியே பதவி கொடுக்காம நிறைய கட்சிகள் அப்படியே வச்சிடுறாங்க. இன்னொரு கட்சியிலேருந்து வந்து அவங்களுக்கு 5 வருஷத்துக்கு பதவி கிடையாது, அவங்க சும்மா தான் உட்காரணும். அப்பொழுது அவர்களுக்கு திறமைகள் எல்லாம் வீணாகி போய்விடுகிறது. நிறைய அரசியல் தலைவர்கள் திறமையுடையவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பதவிகள் கொடுக்கப்படாதபடியினாலே அவருடைய திறமைகள் வீணாகி போய்விடுகிறது. ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் மிகப்பெரிய ஒரு போஸ்ட்டில் ஒரு காலத்தில் இருந்தாங்க. அப்போ நல்ல திறமையை செயல்படுவாங்க. இப்போ புது ஆட்சி வந்திருக்குது, அவங்களுக்கு ஒரு போஸ்ட்டும் கொடுக்கப்படலை. அப்போ நான் சொன்னேன், அண்ணன் உங்களுக்கு திறமை இருக்குது, அதை அவங்க பயன்படுத்தவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டேன். யோவாப் இருக்கிறார், அபிஷாய் இருக்கிறார், ஈத்தா இருக்கிறார். பயன்படுத்துங்க, எல்லாரையும் பயன்படுத்துங்க. நாமும் எல்லாரையும் பயன்படுத்த வேண்டும். நம்மோடு கூட இருக்கிற நண்பர்களை திறமை இருக்கிறது என்று தெரிந்த பிறகும் கூட அவர்களை நாம் பயன்படுத்தாமல் விட்டு விடுவோம் என்றால் நம்மை விட யாரும் முட்டாள்கள் யாருமே இருக்க முடியாது.
பிரியத்துக்குரியவர்கள், நம்மகிட்ட இருக்கிற தாளந்துகளை நாம் பயன்படுத்துவோம். அது என்ன தாளந்துனாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு தாளந்து இருக்குது குறைந்தபட்சம். அதை நாம் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தாமல் நாம் விட்டு விடுவோம் என்றால் நம்மை விட முட்டாள்கள் யாருமே இருக்கவே முடியாது. பிரியத்துக்குரியவர்கள், நானும் இப்பொழுது கல்லூரியில் வேலை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வருமானம் போதும், என் வாழ்க்கை இது போதும், நான் வாழலாம். ஆனால் எனக்கு ஆண்டவர் பேசுகிற ஆற்றலை கொடுத்துருக்கிறார், ஊழியத்தை கொடுத்துருக்கிறார், டிவி சேனலில் பேசுகிற பொறுப்பை கொடுத்துருக்கிறார், யூடியூப்பில் பேசுகிறத கொடுத்துருக்கிறார். 1 நிமிஷம் மெசேஜ், 25 நிமிஷம் மெசேஜ், ஆசிரியத்தின் அது எல்லாவற்றையும் நான் பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற தாளந்துகளை இறுதியில் ஜெப நேரத்தில் திருக்கு தரிசனமாக அநேகரோடு பேசுவதற்கு, அநேகருடைய வாழ்க்கையின் ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு அந்த வரத்தை கொடுத்துருக்கு. அதை பயன்படுத்த வேண்டும். கூட்டங்களில் வருகிற மக்களுக்கு இருக்கிற கட்டுகளை உடைக்க வேண்டும். பிசாசுகளை கண்டுபிடித்து துரத்த வேண்டும். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. எனக்கு என்ன வரங்களை எல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரோ அதை நான் பயன்படுத்த வேண்டும். நான் பூட்டி வைப்பேன் என்றால் ஒரு நாள் ஆண்டவர் கேட்பார், மகனே, உனக்கு நான் எல்லா வரங்களையும் கொடுத்தேனப்பா, இப்படி பத்திரமா நீ பூட்டி வச்சிருக்கிறது தான் நான் உனக்கு வரத்தை கொடுத்தேனா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்பார். அந்த நேரத்தில் போய் நான் கையை கட்டி கொண்டு நிற்கக்கூடாது. அப்பா, நீங்கள் கொடுத்தீங்க, எல்லாம் நான் பயன்படுத்தினேன் பாருங்கள், ஜனங்களுக்கு எல்லாம் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது பாருங்கன்னு சொல்லணும். 24 மணி நேரம் கொடுத்துருக்குறா என்றால் அதை பயன்படுத்த வேண்டும். ரீசெண்டாக காலேஜில் இப்போ 9:45 50க்கு ஆரம்பித்து ஈவினிங் 3:45க்கு முடியும். காலைல 8:30க்கு ஆரம்பித்து மதியம் 1:30க்கு முடிக்கலான்னு ஒரு பேச்சு வேறு காலேஜ்லாம் இருக்குது. நம்ம காலேஜ்லேயும் கொண்டு வரலாமே அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் 1:30 மணிக்கு அப்புறம் நான் வேறு பல காரியங்களில் ஈடுபட்டு ஊழியங்களுக்காக அநேக காரியங்களுக்காக செய்ய முடியும், டைம் கிடைக்கும். வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு தருகிற நேரங்களெல்லாம் பயன்படுத்தும். வாசித்து நம்ம அப்படியே வளருவோம். பைபிளை வாசித்து தனிஜபம் செய்து உலகப்புறமான காரியங்களையும் கற்றுக்கொண்டு ஊழியத்தையும் கற்றுக்கொண்டு வளருவோம். அப்போ தான் செய்ய முடியும். இப்போ நான் எல்லாத்துக்குமே அவர் சொல்ல, நானும் யுத்தத்துக்கு வரேங்கிறார். அதுக்கு மக்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஜனங்களோ, நீர் புறப்பட வேண்டாம், நாங்கள் முறிந்தோடி போனாலும் அவர்கள் எங்கள் காரியத்தை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்கள். எல்லாரும் எங்களை பாதி பேர் செத்து போனால் எங்கள் காரியத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நீரோ எங்களில் 10,000 பேருக்கு சரி, நீர் பட்டணத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்கும் என்றார்கள். அப்பொழுது ராஜா, உங்களுக்கு நலமானதை தோன்றபடி செய்வேன் என்று சொல்லி ஒளிமிகு வாசல் ஓரத்தில் நின்றான். ஜனங்கள் எல்லாரும் 100 1000 புறப்பட்டார். அப்போது அவங்களுடைய கூட இருந்தவங்க எவ்வளோ லாயலிஸ்ட், எவ்வளோ இப்படி சொல்கிறாங்க பாருங்கள். ராஜா, நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் பத்திரமா வீட்டில் இருங்க, நாங்கள் சண்டைக்கு போகிறோம். எங்களில் பாதி பேர் செத்து போனால் கூட அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அவங்க உண்மை தான் குறி வச்சிருக்கிறாங்க. நீங்கள் 1000 10,000ங்களில் சிறந்தவர். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. தாவீது ராஜா 1000 10,000ங்களில் சிறந்தவர் என்று அவருடைய வீரர்களாலே, அவருடைய விசுவாசிகளாலே சொல்லப்பட்டார். நீங்கள் வரக்கூடாது, எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, உமக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது, நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாங்கள் தோற்று போக மாட்டோம், எங்களை யார் செத்து போனாலும் பரவாயில்லை, நீர் உமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்கள் டீமே முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு அவங்க நீங்கள் இருக்கு, நாங்கள் போகிறோன்னு சொல்லி ரிஸ்க் எடுத்து அது வரைக்கும் அமைதியாக இருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கொண்ட சொல்படி செய்த எல்லாரும் அந்த ஒரு காரியத்தில் மாத்திரம் உமக்கு வரக்கூடாது, உமக்கு ஆபத்து வரக்கூடாது, தலைக்கு ஆபத்து வரக்கூடாது என்று அவள் கரெக்டாக சொன்னாங்க. வாள் வெட்டப்பட்டாலும் பரவாயில்லை. நிறைய பள்ளி பார்த்துருக்கு, அடிக்கும்போது வாள் மட்டும் துண்டாயிரும், ஆனால் அது அப்படி உயிரோட ஓடிடும். அதுக்கு பிறகு அந்த வாள் அதுக்கு வளர்ந்துடும். அதே மாதிரி இழப்புகள் வரலாம், ஆனால் அந்த இழப்பு தலைக்கு வரக்கூடாது. வேறு இடங்களில் வந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த குடும்பத்துக்கு யார் தலையாக இருக்காங்களோ, யார் முக்கியமானவர்களாக இருக்காங்களோ, அதுதான் ரொம்ப முக்கியம். ஊழியத்தில் யார் முக்கியமாக இருக்கிறாங்களோ, யார் பாஸ்டராக இருக்காங்களோ, அதுதான் அவங்கள எப்படியாவது நம்ம பாதுகாக்கணும். தகப்பனை எப்படியாவது பாதுகாக்கணும், தாயை எப்படியாவது பாதுகாக்கணும். பிரித்துக்குரியவர்களை, நீங்கள் 1000 10,000ங்களில் சிறந்தவராக இருக்கும்படியாக உங்களுக்கு ஒரு சேதாரம் வராதபடி இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அங்கே முட்டாள்தனமாக அப்சலோம் அகித்தோப்பனுடைய ஆலோசனை தள்ளிட்டு வேற ஒரு ஆலோசனையை கேட்டுட்டு அவரே தளபதியாக வரார். அந்த யுத்தத்தில் அவர் அழிஞ்சு போனதுக்கு காரணம் அதுதான், மாட்டிக்கிட்டு செத்து போயிறார். ஆனால் இங்கே தாவீது வரவே இல்லை, அவரை யாருமே பார்க்க முடியாது, அவருக்கு ஆபத்தே வராது. அதனால தான் தாவீதுடைய டீம் ஜெயித்தது. மிக முக்கியமான முடிவு, அங்கே அப்சலோம் தலைவராக வந்தான், அழிந்து போனான். இங்கே தாவீது மறைந்திருந்தார், பாதுகாக்கப்பட்டார், வெற்றி அடைந்தார்கள். இதயத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட இந்த தாவீதுடைய விசுவாசிகள் வீரர்களுடைய அந்த அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும், தங்கள் தலைவனுக்கு ஒரு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்று உண்மையாய் அவர்கள் இருந்ததையும் நான் காண்கிறோம். ஏசப்பா பிடிக்க வந்தவுடனே பேதுரு அந்த பட்டயத்தை எடுத்து பிடிக்க வந்த பிரதான ஆசிரியருடைய வேலைக்காரனாகிய மல்கூசுடைய காதை
வெட்டினார் என்று நான் காண்கிறோம். அந்த அளவுக்கு விசுவாசம். என்னுடைய ஆண்டவரையா நீ பிடிக்கிறாய் என்று கோபம். பார்த்தீர்களா? நமக்கு இப்படிப்பட்ட நல்ல விசுவாசிகளை ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையில் தருவாராக, காணியாட்சியை தருவாராக. நம்மளை கண்மணி போல பாதுகாக்கிற, நமக்கு ஒரு ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்று துடிக்கிற நல்ல உள்ளம் கொண்டவர்களை கர்த்தர் நம்மை சூழ வைப்பாராக. அந்த தாவீது ராஜா இத்தனை வருஷமாக ராஜாவாக இருந்தார், பெரிய பெரிய சாதனைகளை செஞ்சார்னா காரணம் இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்தவர்கள் அவரை சூழ்ந்திருந்தார்கள். அவருக்கு ஒரு ஆபத்தும் வரவிடாதபடி பாதுகாத்து கொண்டார்கள் என்று நான் அறிகிறோம். டீம் கொஞ்சம் பேராக இருந்தாலும் பரவாயில்லை, தலைவராக இருக்கிறவர்களை போற்ற வேண்டும், புகழ வேண்டும், அவர் சொல்படி கேட்கணும், அவருக்கு ஒரு தீங்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கணும். இதுதான் வாழ்க்கையில் வெற்றி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட பாருங்கள், அந்த யுத்தத்தில் அவர் ஒதுங்கி நிற்கிறார். ஜனங்கள் 100 1000 சண்டைக்கு போகிறாங்க. எல்லோரும் தாவீதுக்காக தான் போகிறாங்க, ஆனால் அவர் ஒதுங்கி நிற்கிறார். அவர் கை ஒரு வேளை துடிச்சிருக்கும், நானும் யுத்தத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு, இல்லை இந்த தடவை நீ வரக்கூடாது, நீ இருந்தோன்னு அதையும் அவர் ஒரு சின்ன ஒரு ஆட்டுக்குட்டி போல் அப்படியே ஒதுங்கி நின்று கொண்டாராம். இதே தாவீதான் கோலியாத்தை வீழ்த்தினார். இதே தாவீதான் எவ்வளோ பெரிய சாதனைகளை செய்த. இப்பொழுது அது ஒதுங்கி இருக்கிற காலம், அவருடைய வீரர்கள் போய் சண்டை போடுற காலம், அதையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இதே வாழ்க்கையிலும் கூட நம்ம போய் முன்னால் போய் நின்று எல்லாத்தையும் செய்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கும், ஒதுங்கி நின்று கொண்டு வேடிக்கை பார்ப்பதற்கு ஒரு காலம் இருக்கும். தாவீது அதையும் கூட ஏற்றுக்கொண்டார். இதுதான் வாழ்க்கை என்பதை அவர் புரிந்து கொண்டார். அதன்படியே அவர்கள் சென்றார்கள். அந்த யுத்தத்தில் அப்சலோம் கொல்லப்பட்டான். தாவீது கொஞ்சம் வீரர்களை வைத்திருந்தாலும் மாபெரும் வெற்றி அடைந்தார்கள். மொத்த இஸ்ரவேல் 11 கோத்திரமும் தாவீது இடத்துல, சேவர் இடத்துல தோற்று ஓடியது என்று நான் காண்கிறோம். மாபெரும் வெற்றி தாவீதுக்கு உண்டாயிற்று. பிரியத்துக்குரிய மறுபடியும் அவர் ராஜ்யபாரத்தை பெற்றார். மறுபடியும் அரண்மனைக்கு வந்தார். மறுபடியும் அவர் மிக மகிழ்ச்சியாய் வாழ்ந்து எவ்வளவோ காலங்கள் அவர் ஆட்சி செய்தார். ஆனால் இந்த இக்கட்டான நேரத்தில் அவர் எப்படி அதை எதிர்கொண்டார் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். ஆபத்து நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த சம்பவம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அவர் 3 தான் டீமை பிரித்த மாதிரி, உங்கள் சம்பளத்தை 3ஆக பிரிங்க, இதுக்கு இவ்வளோ பணம், இதுக்கு இவ்வளோ பணம், படிப்புக்கு இவ்வளோ பணம், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு இவ்வளோ பணம், இல்லைன்னா எதிர்காலத்துக்கு சேவிங்ஸ் இவ்வளோ பணம் என்று பிரித்து வைத்து நீங்கள் வாழுங்கள். எல்லாம் மொத்தமாக கொண்டு போடாதீங்க, மொத்தமாக எல்லாத்தையும் வச்சு அழிஞ்சு போயிடாதீங்க. என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த அதிகாரமும் இந்த சம்பவம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதை நாம் அபியாசப்படுத்துகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மாபெரும் வெற்றிகளை பார்க்கலாம். நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோமா? அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. தாவீது என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நேரத்தில் ஆண்டவரை எதிரிகள் லட்சமாய் வந்திருந்த அந்த நேரத்தில் எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுத்தார் ஐயா. 100க்கு அதிபதி, 500க்கு அதிபதி, 1000 பேருக்கு அதிபதி இல்லை, அவர் உருவாக்குறார். டீமை 3ஆக பிரிக்கிறார். 3 நல்ல தலைவர்களை அங்கே அவர் உண்டாக்குகிறார். அவர் தான் முடிவெடுத்தார், அவர் தான் எல்லாத்தையும் செய்தார். தகப்பனே, இதை எங்களுக்கு அருமையாய் சொல்லி கொடுத்துருக்கிறேன். நன்றி. நாங்களும் இருக்கிற எல்லாத்தையும் பயன்படுத்த நல்ல முடிவுகளை நாங்களே எடுக்க ஆண்டவர் உதவி செய்யும். ஆண்டவரை, இந்த தாவீது சேவர்களைப் போல விசுவாசம் உள்ளவர்களை, எங்களை கண்மணி போல தாங்கிக் கொள்கிறவர்களை எங்களுக்கு நீ பக்கபலமாய் வைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். சம்தரானா பாவனா பாவனா கபாலா கரா. திருமண காரியம் தாமதித்து கொண்டே போகிறது மகளே. காலங்கள் தாமதித்து கொண்டே போகிறது. அதனால் அதிக வெக்கம், அதிக வேதனை. உங்களோடு படித்தவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு, நீங்களோ வீட்டில் இருக்கிறீங்க. அவர்களுக்கெல்லாம் குழந்தெல்லாம் பிறந்தாச்சு, நீங்களோ வீட்டில் இருக்கிறீங்க. எங்கேயும் போக முடியல, யாரையும் சந்திக்க முடியல. அதிக துக்கத்தோடு செய்தி கேட்குறீங்க. சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல காரியங்கள் கைகூடி வரும்படியாக செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மகளை கலங்காதிருங்கள். ஓ ஷபா, நன்றியப்பா, நன்றியப்பா. கரபா சந்தரு தூபா ரபு கரபூலா கரபாலா சந்தரா நியாகா பாலா ரபுனா. நண்பரோடு சேர்ந்து வாலிப மகனே ஒரு கெட்ட பழக்கத்தை கற்றுக்கொண்டாய். அதை விடவே முடியல, எவ்வளவோ உடனே நினச்சாலும் முடியல. படித்து முடித்தாகிவிட்டது, ஆனாலும் வாழ்க்கையில் அந்த பழக்கம் கூடவே வருது. நல்லா ஜெபிக்கிற குடும்பம், ஏன் இப்படி இருக்கிறேன் என்று மனநொந்து போயிருக்கிறாய். தற்கொலை எண்ணங்களும் உனக்கு வருகிறது. ஆண்டவரை மாத்திரமே உன்னை விடுவிக்க முடியும். 3 நாள் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணு. கர்த்தர் உனக்கு அந்த தீங்கான பழக்கங்களிலிருந்து உனக்கு விடுதலை தருவார். ஓ ரபாலா தியாக்கா பானா சந்தரு தியாக்கா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. சந்தோரோ தூபா தூபா ரபானா கரா. ஐயா, மிகவும் நெருக்கத்தில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு 50-60 வயதாகிறது. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும், ஆனால் வருமானம் இல்லை. அடுத்தாப்புல செலவுக்கு காசு இல்லை.
திருமண காரியங்களை செய்ய வேண்டும்னால் அதற்குரிய பணம் இல்லை, நகை இல்லை, என்ன செய்ய போகிறேன் என்று திகைத்து நிற்கிறீங்க. 4-5 பேர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டீங்க, ஒருத்தரும் கொடுக்கல. மிகவும் உடைக்கப்பட்டு போய் இருக்கிறீங்க. இயேசுவை நோக்கி பாருங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, மகனே அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஓர் அபா காலா தியானா பௌரா ஷகலஹரா ஓர் அபோனாதியான கரபாலா. அன்பு சகோதரா, காலங்கள் உருண்டோடி போகிறது, இப்போ வருடங்கள் உருண்டோடி போகிறது. நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கவில்லையே, நான் ஆசைப்படுற காரியங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று கலங்கி போய் நிற்கிறீங்க. இயேசுவினாலே கொடுக்க முடியும், இயேசுவினாலே உங்களுக்கு உதவி செய்ய முடியும், ஒரு அற்புதத்தை காண செய்ய முடியும். மிகுந்த சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஓ ரபா காபாலா கரா. நல்லா பிஸ்னஸ் போயிட்டு இருந்தது, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நல்லா மேலே வந்துட்டு இருந்தீங்க. இப்படி ஒரு வியாதி வந்துட்டதுனால எல்லா பிஸ்னஸையும் அப்படியே போட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை. உடம்புல பலன் இல்லை, மனசில் ஆசையாக இருக்கான, உடம்புல பலன் இல்லை. நான் மறுபடியும் வேலைக்கு போவேன், நான் மறுபடியும் பிஸ்னஸை பண்ணுவேனா, இல்லை அந்த வியாதி என்னை அப்படியே அழித்து விடுமா என்று பயந்துகிட்டு இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க சகோதரா, இயேசு அந்த வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். பொருத்தனையோடு ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஓரா பா காலா தீனா தீனோ கோரா சப்தரா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. வயதான காலம், அம்மா கர்த்தரையே தேடுறீங்க, கீழே விழுந்து அடிபட்டிருக்குது, மிகுந்த வருத்தத்தோடு இருக்கிறீங்க. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். அந்த புண்களை காயங்களை ஆற்றுகிறார், எலும்புகளை சரி பண்ணுகிறார், உங்களை வாழ வைப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். இப்போ உலகம் இருக்கிற அத்தனை மக்களையும், இந்திய தாய்த்து நாட்டின் அனைத்து மக்களையும், அனைத்து ஆவிக்குரிய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. யுத்தங்கள் ஓயட்டும். யுத்தத்தினால தனக்கு பிரியமானவர் அந்த நாடுகளில் இருக்கிறதுனால என்னவாகுமோ என்று பயந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர்கள் பத்திரமாய் திரும்பி வரும்படியாக செய்யுங்க. நாசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியில் நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்க அறிமுகப்படுத்துகிறேன். உள்ளங்களை ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குறி முதியோரத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு, அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க. கத்தாவே, இதனால் செய்தி கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுது. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அந்யோன்யம் வராத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. God bless you.